திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலையை 80 டயர்கள் கொண்ட கார்கோ லாரியில் ஏற்ற 3 மணி நேரத்திற்கு மேலாக பணியாளர்கள் போராடி வருகின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், முழு விவரம். வந்தவாசி அடுத்த கொரக்கோட்டை கிராமத்துல பெரிய பாறை உடைச்சு 200 டன் கொண்ட ஆஞ்சநேயர் சிலை எடுத்து செல்லும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சிலையானது 36 அடி அகலமும் 12 அடி அகலமும் கொண்ட ஆஞ்சநேயர் சிலையை 4 மாதங்களாக 10 பேர் கொண்ட குழுவினர் சிலையை வடிவமைத்து வந்தனர். இன்று இந்த சிலையை எடுத்து செல்வதற்காக பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. அப்போது அந்த இடத்துல பட்டாட்சியர்கள் பூஜைகள் செய்து ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு பால அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து அந்த சிலையை எடுத்து செல்லும் அந்த வழியில மணலை சரி செய்து அந்த கார்கோ 180 டயர் கொண்ட கார்கோ லாரி எடுத்து செல்லும் அந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு அடியில் எடுத்து செல்லும் பணி ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது அந்த சிலை உயரம் கொஞ்சம் அந்த சிலை லாரிக்கு அடியில் செல்வதற்கு உயரம் கம்மியாக இருப்பதால் பணி நிறுத்தப்பட்டு 3 மணி நேரமாக அந்த லாரி உள்ளே செல்வதற்கு வழி ஏற்பாடு செய்திருந்தனர். ஆனால் பணியானது தோல்வி ஏற்பட்டது. அந்த சிலை அதிகம் டன் இருப்பதால் அந்த ஜாக்கி மூலம் தூக்குவதற்கு சிரமப்பட்டு வருகின்றனர். 3 மணி நேரமாக இந்த பணி நடைபெற்று வருகிறது. அந்த ஊழியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அந்த கார்கோ லாரி 180 டயர் கொண்ட அந்த கார்கோ லாரியை 2 இன்ஜின் மூலம் வெளியே எடுத்து இப்போ மீண்டும் அந்த ஆஞ்சநேயர் சிலையை தூக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறனர். மீண்டும் தோல்வி ஏற்பட்டதனால ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த மண்ணை எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் இன்று இந்த சிலையை கொண்டு போவதற்கு முடியுமா, இல்லை நாளை பணி நடைபெறுமா என்று குழப்பத்திலேயே அந்த ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த சிலையானது வந்தவாசி புறவழி சாலை மற்றும் மேல்மருவத்தூர், மதுராந்தகம், வேடந்தாங்கல், வாலாஜாபாத் அடுத்த உள்ள பழவேரி கிராமத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது சுமார் 80 கிலோமீட்டர் தூரம் இந்த சிலையானது எடுத்து செல்லும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் இன்று செல்லுமா இந்த சிலை அல்லது நாளை செல்லுமா என்ற குழப்பத்தில் அந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த மேல அந்த கொரக்கோட்டை கிராமத்துல என்னன்னா, இங்கிருந்து தான் பெருமாள் சிலை பெங்களூர் உள்ள ஈஜிபுரா உள்ள பெருமாள் சிலை கடந்த 1 மாதத்துக்கு முன்பாக தான் அந்த விஜயபுராவில் கும்பாபிஷேகம் நடந்தது. மீண்டும் இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்தவாசியிலிருந்து இதே கிராமத்தில் ஆஞ்சநேயர் சிலை எடுத்து செல்வதான் எங்கள் கிராமத்திற்கும் வந்தவாசிக்கும் பெருமை என்று மக்கள் கூறி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.